கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1975 ஆண்டு இந்தியா முதலாவதாக விண்ணுக்கு அனுப்பிய ஆரியப்பட்டா என்ற விண்கலத்தை வடிவமைத்து தலைமை தாங்கி நடத்தின UR ராவ் என்ற தலைமை விஞ்ஞானி அந்த விண்கலம் வெற்றிகரமாக இயக்கப்பட்டவுடனே எல்லாருக்கும் நன்றி செலுத்தினார். அது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியிலே ஒரு முதற்கல் மைல்கல் என்று பாராட்டப்பட்டது. ஆனால் அந்த விண்கலத்தை தயாரிப்பதற்கு அநேகமாயிரம் தொழில்நுட்ப வல்லுநர்கள், உழைப்பாளிகள், கடுமையாக வேலை செய்கிற கீழ்மட்ட ஊழியர்கள் இருந்தார்கள். இந்த விண்கலம் வெற்றிகரமாக வானத்துக்கு அனுப்பப்பட்ட பிறகு இவர்கள் எல்லாருக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டது. இனி அவர்கள் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பது எப்பொழுது, அதுவரை இவர்கள் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் இருந்தது. அப்பொழுது அந்த தலைமை விஞ்ஞானி அரசாங்கத்துடனே பேசி இவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையிலே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்களிலே வெவ்வேறு இடங்களிலே வேலைகள் கொடுக்க வேண்டும். அவர்கள் தற்காலிக ஊழியர்களாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய நாட்டின் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பணியை செய்வதற்கு இவர்கள் கருவிகளாக இருந்தார்கள். எனவே அதை செய்யுங்கள் என்று அவர் அரசாங்கத்திலேயே பேசி வந்தார். அப்படியே அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் அவர்கள் கல்விக்கும் திறமைக்கும் ஏற்ப வெவ்வேறு இடங்களிலே வேலை கொடுத்தது. சிலருக்கு சுரங்கங்களிலும், சிலருக்கு தொல்பொருள் ஆய்வுத்துறைகளிலும், சிலருக்கு அரசு அலுவலகங்களிலும், தொழில்நுட்ப பணிகளிலும் அவர்களை சேர்த்து கொண்டது. அந்த விஞ்ஞானி தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதை குறித்து பேசும்போது சொல்வார், ஆரியப்பட்டாவை வடிவமைத்து அதை வானத்திலே ஏவியது ஒரு பெரிய சாதனை தான். அதைவிட சாதனை, அதிலே உழைத்தவர்கள் எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்து விட்டேன். அதுதான் எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது. இந்தியா இதுபோல இன்னும் அநேக விண்கலங்களை வடிவமைக்கும், ஏவும், அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அது ஒரு சாதனையாக இருந்தாலும் அதில் உழைத்தவர்களோடு நான் ஒன்றிணைந்து அவர்களுக்கும் கடைசி வரை வேலை இருக்கும்படிக்கு செய்தேனே, அதுதான் திருப்தி என்று சொன்னார். சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். நாம் நம்மோடு உழைத்தவர்கள், வேலை செய்கிறவர்கள், வாய்ப்பு இருக்கிறவர்கள், வாய்ப்பு இல்லாதவர்கள் எல்லார் மீதும் நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நாம் உயரிய நிலையில் இருக்கும்போது தாழ்மையான நிலையில் உள்ளவர்களையும் நாம் நோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.